முதல்வர் மருந்தகம், முதல்வரினுடைய காக்கும் கரங்கள் திட்டம், இந்த திட்டங்கள்லாம் தொடங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் பொது சிவில் சட்டம் அப்படின்றதுக்கு பதிலாக மதசார்பற்ற சட்டங்கள், மதசார்பற்ற சிவில் சட்டங்கள் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த இரண்டு உரையையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாவது பிரதமர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வார் என்று எதிர்பார்ப்பு பொதுவாக இருந்தது. ஆனால் அவர் மாறமாட்டார். அவர் எப்போதுமே அந்த தேர்தல் மோடு அந்த தேர்தல் கண்ணோட்டத்திலேயே அனைத்தையும் பார்க்கிறார் என்பது அவருடைய உரையிலிருந்து தெளிவாக தெரிகிறது. யதார்த்தத்திலிருந்து மிகவும் விலகி இருக்கிற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இது புதிதல்ல. ஆனால் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இவர்கள் மாற்ற முடியாது. என்ற சங்கத்தினுடைய கொள்கைகளில் இருந்து, அடிப்படைவாதத்திலிருந்து அவர்களால் விலகி இருக்க முடியாது. எனவேதான் அவர் இன்னமும் அவருடைய கூட்டாளிகளாக இந்த அரசை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற JDU, மதசார்பற்ற ஜனதா தளம், தெலுங்கு தேசம், இந்த கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவா என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரே சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறார். ஒரே சிவில் சட்டத்தை பற்றி பேசும்போது கூட சொல்லுகிறார் அவர், 75 ஆண்டுகளாக மதவாத சிவில் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கிறோம் என்று அவர் வருத்தப்படுகிறார். அப்படி என்றால் என்ன சொல்கிறார் என்றால், டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய இந்த சிவில் சட்டம் என்பது மதவாதமானது என்று அவர் சொல்கிறார். அவரை அம்பேத்கரை அவமானப்படுத்துவதற்கு இதை விட வேறு வார்த்தை தேவையில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே இவர் எதை சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், மக்கள் சிறுபான்மையினுடைய அந்த தனி வாழ்க்கை முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்கள் எங்களோட இரண்டரை கலக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத நம்பிக்கைகளுக்கு புறம்பான ஒரு கட்டாயத்தை திணிக்க முயற்சிக்கிறார் என்பதுதான் இதுல நாம் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அது இல்லாமல் என்ன சொல்றாரு, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இதுக்கு எதிரானவர்கள், பரம்பரை அரசியலுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்புறம் என்னன்னா, 1 லட்சம் அரசியல் தொடர்பே இல்லாத 1 லட்சம் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார். இது எங்கேயாவது அறிவுக்கு பொருத்தமாக தெரிகிறதா என்று எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல் ஆர்வம் வேண்டும், அரசியல் வர வேண்டும் என்று சொன்னாலே யாராவது ஒருவர் ஒரு கட்டுக்கோப்பை, ஒரு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வர வேண்டும். எனக்கு எந்த கொள்கையின் மீதும் ஈர்ப்பில்லை, நானா அரசியல் பேசுகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அது கேலிக்குரியதான். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அந்த அரசியல் குடும்பங்கள் இல்லையா, முதலில் அவர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிடுவார்களா? இந்த அரசியல் இல்லாதவர்களை, புதியவர்களை கொண்டு வருவோம் என்ற அந்த கொள்கையை முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் இவர் அமல்படுத்துவாரா? என்ன சொல்கிறார் வருகிறார் என்பதையே நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இளைஞர்களுக்கு அரசியல் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ஏத்துக்கலையா? இல்ல, அரசியல் வாய்ப்பு கொடுப்போம்னு ஏத்துக்கல. அதாவது அரசியல் குடும்பங்களிலே இருந்து வராத புதிய இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த புதிய இளைஞர்களுக்கு அரசியல் தத்துவம் ஒன்று வேண்டுமா வேண்டாமா? அது கொடுப்பாங்க. அரசியல் கருத்து இல்லாதவர் ஒருவர் அரசியலுக்கு வர முடியுமா? வருவது சாத்தியமான ஒன்றா? நிச்சயமா சாத்தியமில்லை. எனவே அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் என்றால் ஏதாவது ஒரு கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டுத்தான், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பொது உடைமை கட்சியாக இருக்கலாம், அல்லது மாநில தேசியம் அந்தந்த மாநில தேசியம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது மொழி தேசியம், மரபு தேசியம், பல கொள்கைகளை உள்ளடக்கிய கட்சிகள் இருக்கிறது. அதிலிருந்து விலகி ஒரு அரசியலுக்கு வர முடியும் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. எனவே இவர் சாத்தியம் இல்லாத ஒன்றை பேசுகிறார். இன்றைக்கு அவர் ஊழல் ஒழிப்பு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி சொல்லுகிறார், இது எப்படி 2 அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு அதானி A1 A2 என்று சொல்கிறாரே, அவருடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த அரசு விலகி இருக்கிறதா என்பதை இவர் எப்போதாவது தெளிவுபடுத்தி இருக்கிறாரா? அவருடைய நன்மைக்காகத்தான் இந்த அரசு நடக்கிறது என்று சொல்லுகிறோம். அதையெல்லாம் அந்த விமர்சனங்களுக்கு கண்டுகொள்வதே இல்லை, பதிலே சொல்வதில்லை. இது எத்தகைய அணுகுமுறை என்று கேட்கிறோம். இன்றைக்கு பல திட்டங்களை அமல்படுத்துகிற இன்றைக்கு தளபதி இங்கே பேசுகிறார். முதல்வர் மருந்தகத்தை நாங்கள் 1000 முதலிலே திறக்க போகிறோம் என்று சொல்கிறார். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற, முன்னேற்ற பாதைக்கு செல்லுகிற ஒரு நாளாக நாம் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டுமே அல்லாமல்
பிரிவுவாதங்களை வளர்ப்பதற்காக, மனப்பான்மை வளர்ப்பதற்காக ஒன்றாக இந்த நாளை பிரதமர் பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பது மிகவும் அசாதாரணம் என்று மட்டுமல்ல, வருத்தத்திற்கு இது ஒன்றாகும். நாங்கள் சொல்லுகிறோம், பிரிவினைவாதம் என்றால் நீங்கள் தான் பரப்புகிறீர்கள். சாதியை பரப்புகிறவர்கள் தான் பிரிவினைவாதிகள். நாங்கள் சாதி ஒழிப்பு கிளர்ச்சி, நாங்கள் எல்லாம் சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரர்கள். ஆனால் சாதி இருக்கிறது என்பது நிஜம், அவை மறுக்க முடியாது. அந்த சாதிகளுக்கெல்லாம் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்து விட்டு பிறகு அவர்களை ஒழிக்க வேண்டும். இதுதான் இறுதி இலக்கு. அதை சொல்ல வேண்டும் அல்லவா பிரதமர்? அதை பற்றி பேசவே மறுக்கிறாரு. இந்த மனிதர்களை எல்லாம் பிளவுபடுத்தி இருக்கிற சாதிகளை ஒழிப்போம் பிரதமர் சொல்வாரா? எனவே உண்மையான பிளவுவாதம் என்பது என்ன, மக்களை பிரித்து வைப்புகிறது என்ன என்பதை எல்லாம் கவனிக்காமல், அல்ல அரசு ஆராயாமல், ஒப்புக்கொள்ளாமல் இவருடைய சங்க அஜெண்டா, RSS அஜெண்டாவை அமல்படுத்துவதிலேயே தான் இவர் குறியாக இருக்கிறார் என்பது மிகவும் வருத்தமான செய்தி. அவர் தங்களை போக்கை மாற்றிக் கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்ப்போம்.